பேசிக்கா அது ஒரு இன்டர்பிரேஷன் டைப்பா, அதாவது விளக்க முறையா இல்ல எதிர்கால நிகழ்வுகள் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூலா ஐயா? எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை இதற்கு முன்னால் நடந்த தகவல்கள் அடிப்படையில நாம இன்னைக்கு தினசரி வாழ்க்கையில நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் லீட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயோ பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு தூரத்துல இருக்கிற கோள்கள் இது ஒரு மனுஷனோட வாழ்க்கை முறையில எப்படி அதோட தாக்கங்களை ஏற்படுத்துது, அது எப்படி அந்த வாழ்க்கை நிலையை மாத்துது அப்படின்னு. கோள்கள் எங்கேயுமே அவங்களோட பிறக்கிறப்ப ஒரு காலை உணவுன்னு நம்ம சொல்றோம், உங்களுக்கு காலை உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். இதே இது டெல்லியில பிறந்தானா அவனுக்கு காலை உணவு என்ன கிடைக்கும்னா ஏதாச்சும் சப்பாத்தி கிடைக்கும். அவனே கொரியால பிறந்தானா நாளைக்கு ஏன்னா நான் வாழ்க்கையில இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை என்னுடைய கவுன்சிலர்கிட்டயோ முதலமைச்சர்கிட்டயோ ஏன்னா ஒரு போலீஸ் எஸ்பிடியோ யார்கிட்ட சொன்னாலும் நாளைக்கு எனக்கு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கெஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா பாஸ்கர். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம், ஜோதிடம் அது தினமும் வாழ்வியல் முறையில என்ன மாதிரியான நகர்வுகளை நோக்கி போகுது, நிறைய பேரோட அனுபவங்கள், அப்புறமா ஜோதிடர்கள் அவங்க நம்மள எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கலந்து பேச போறோம். யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் ஐயா அவர்கள் கூட. வணக்கம் ஐயா. சோ ஜோதிடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா அது ஒரு இன்டர்பிரேஷன் டைப்பா, அதாவது விளக்க முறையா இல்ல எதிர்கால நிகழ்வுகள் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூலா ஐயா? எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை இதற்கு முன்னால் நடந்த தகவல்கள் அடிப்படையில இப்படிதான் போகும் அப்படின்றத சில அனுமானங்கள் அடிப்படையில் இதுக்கு முன்னால் நடந்திருக்கு, இதே மாதிரி கிரக நிலைகள் இருக்கும்போது இவருக்கு இப்படி நடக்கும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முறை. அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு, இது எப்ப நிவர்த்தி ஆகும், இதுல இருந்து இப்ப அவர் எப்ப வெளியே வருவாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய துறை. இந்த ரெண்டும் தானே தவிர இதை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜோசியத்துல இல்லை. நாம இன்னைக்கு தினசரி வாழ்க்கையில நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் லீட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயோ பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு தூரத்துல இருக்கிற கோள்கள் இது ஒரு மனுஷனோட வாழ்க்கை முறையில எப்படி அதோட தாக்கங்களை ஏற்படுத்துது, அது எப்படி அந்த வாழ்க்கை நிலையை மாத்துது அப்படின்னு. கோள்கள் எங்கேயுமே அவங்களுடைய வாழ்க்கையில தாக்கங்களை ஏற்படுத்துறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க கையில வாட்ச் கட்டிக்கிறீங்க, அந்த வாட்ச்ல என்ன பாக்குறீங்க? டைம் பாக்குறோம். டைம் இப்போ இந்த நேரம் என்ன அந்த மிஷின் நமக்கு காட்டுது இல்ல. இப்ப என்ன நேரம்? சாயங்காலம் 4 மணி. சாயங்காலம் எண்ணத்துல இருந்து வருது. நான் கேக்குறது நீங்க கேக்குறதுல பேசிக்கா புரிஞ்சுக்கிறது. சாயங்காலம்ன்ற வார்த்தை சொல்றீங்க, அப்ப காலம்ன்ற ஒண்ணு வருது, சாயும் காலம் அது. அப்ப சாயாத காலம்ன்றது எது இருக்குன்ற கேள்வி இருக்கு. அப்ப எல்லாமே கிரகங்கள் அப்படிங்கறத வச்சு நம்ம காலத்தை கணிக்கணும். அப்ப நீங்க சொல்லக்கூடிய விடிஞ்சிருச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, மதியம் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு, இது எல்லாமே சூரிய உதயத்துல இருந்து அல்லது நள்ளிரவுல இருந்துன்னு சொல்லி எல்லாமே கிரகங்கள் அடிப்படையில கோள்களை வச்சு கிரகங்கள் எங்க இருக்கு, நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த சூரியனை எப்ப பாக்குறோம், எப்ப ஆரம்பிக்குது, இந்த கணிதங்களை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையினுடைய கணிதங்களை கொஞ்சம் ஆரம்பிச்சு கொண்டு வரும். கிரகங்களுடைய தாக்கங்கள் அதை செய்யல, கிரகங்களை வச்சு நம்ம பயன்படுத்தி ஒரு காலத்தை நம்மளுக்குள்ளே ஒரு வரையறைச்சுக்கிறோம். அப்ப இந்த வரையறைகளுக்குள்ள காலத்தை புரிந்து கொண்டதால் இந்த கால அடிப்படையிலேயே நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றப்ப இந்த காலத்துல பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு குணத்தோட இருக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனில ஒரு ப்ரொடக்ஷன் ஆகுது, அந்த ப்ரொடக்ஷன்ல ஒரு லாட்ல வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே சேமா இருக்கும். அதனாலதான் ஒரு 1000 பீஸுக்கு ஒரு பீஸ், லட்சத்துக்கு ஒரு பீஸை வச்சு செக் பண்றாங்க. அது மாதிரி சில காலங்கள்ல ப்ரொடக்ஷன் ஆன, உற்பத்தியான அல்லது உருவாக்கப்பட்ட எல்லாமே ஒரே தன்மை உடையது அப்படின்றத கண்டுபிடிக்கிறப்ப ஒவ்வொரு விஷயங்களும் சில தகவல்களை கொடுக்கறது. ஒரே மாதிரி ப்ராடக்ட் ஒரே மாதிரி தன்மைப்படுத்துது அப்படின்றப்ப ஒரே காலத்துல பிறந்த ஒரே கிரகங்கள் இருக்கிறவங்களுடைய தன்மைகள் ஒரே தன்மை வெளிப்படுத்துதுன்ற அடிப்படையில ஜோதிடத்துல நாங்க அனுமானிச்சு கண்டுபிடிச்சு டேட்டா எடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த தகவல்களை எடுத்து வச்சுக்கிட்டு அப்ப இப்ப வந்திருக்கக்கூடிய ஜாதகருடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி கிரக நிலைகள் இருக்கப்ப ஒருவேளை இவருக்கும் இது நடக்கலாமோ அப்படிங்கக்கூடிய கணிதத்துல சொல்ல ஆரம்பிக்கிறோம். அது இன்னும் 10 தடவை 100 தடவை 1000 தடவை அது ப்ரூவ் பண்ணப்படும் போது அடுத்த வரக்கூடிய ஜாதகருக்கு நம்ம என்ன செய்யறோம், இதுதான் நடக்கும் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறோம். எல்லாமே ஒரு அனுமானத்துல ஆரம்பிக்கிறோம். அனுமானம் சரியாக இருக்கும் பொழுது என்ன செய்யறோம், அப்ப ஒரு எலிக்கு மருந்து போடுறாங்க, 5 எலிக்கு மருந்து போடுறாங்க, 6வது எலி சாகலன்றப்ப அது மனுஷனுக்கு போடுறாங்க, 100 மனுஷன் சாகாதப்ப இதுதான் உனக்கு தடுப்பூசி, இதை போட்டாதான் உயிர் வாழ முடியும்னு சொல்றது கூட இதே மாதிரி லாஜிக்கல் நாங்க என்ன பண்றோம்னா கிரகங்கள் எடுக்கிறோம், இந்த கிரகங்கள் சேர்றப்ப இப்படி நடக்குதுன்னு பாக்குறோம். இதெல்லாம் நம்ம அனுமானிச்சுட்டு அப்ப உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும், நிக்கும், நடக்கும், அடுத்து இது சரியாகும் அப்படின்றத சொல்றோம். அப்ப கிரகங்களுடைய தாக்கங்கள் ஜோசியத்துல கிடையாது.
ஓகே. ஆன்மீகம் அப்படிங்கறது தான் இங்க வந்து ஆன்மீகத்தோட நுழைக்கிறப்ப, பக்தியோட நுழைக்கிறப்ப, வழிபாட்டுக்குள்ள போறப்ப, அப்ப இதுக்கு காரணம் இது, அப்ப ஒரு இதுக்கு காரணம் இதுங்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம், அப்ப அதுதான் காரணம் போல இருக்குது, அப்ப அதை சரி பண்றது ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாக்குறதுடைய நீட்சி தான் வந்து இந்த கிரகங்களை வந்து நம்ம பரிகாரம் பண்றது, திருப்தி பண்றதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு அதனுடைய விளைவுகள் தான் கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தவிர கிரகங்களுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இல்லை. கிரகங்களை வச்சு நம்ம காலங்களை தான் புரிஞ்சுக்கிறோம். காலத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு சில கடிகார முள் போல 9 கிரகங்களை நாங்க பயன்படுத்துறோம். அப்ப 9 கிரக முள்களை சுத்தி வருது, அதை வச்சு நாங்க காலத்தை புரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தன்மைகள் இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதுதான் நாங்க ரிசல்ட் எடுத்து பலன் சொல்றோம். ஓகே. அப்போ வந்து இப்ப நீங்க சொன்னீங்க அது எல்லாமே ப்ராபபிலிட்டி ரேஷியோல தான், ஒரு 9 பேருக்கு நடந்தது 10வது ஆளுக்கு நடக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ மொத்தமா இந்த செகண்ட்க்கோ இந்த நிமிஷத்துக்கோ உலகம் ஃபுல்லா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க 10 பேருக்கும் ஒரே மாதிரியான காலகட்டமும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையும் தான் இருக்குமா? ஜோதிடப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து என்னன்னா, இப்ப ஒருத்தர் பிறக்கிறாரு, பிறக்கிறப்ப ஒரு காலை உணவுன்னு நம்ம சொல்றோம், உங்களுக்கு காலை உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். இதே இது டெல்லியில பிறந்தானா அவனுக்கு காலை உணவு என்ன கிடைக்கும்னா ஏதாச்சும் சப்பாத்தி கிடைக்கும். அவனே கொரியால பிறந்தானா நாளைக்கு கருவாடை பிடிச்சு தின்னுட்டு இருப்பான். அப்ப அந்த சிச்சுவேஷன் வேணா மாறுமே தவிர அவனுக்கு உணவு கிடைக்கும். அப்ப நாங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இவனுக்கு இதுதான் நடக்குது, ஆனா நடக்கிறதுனுடைய சூழல்கள், அந்த அந்த என்விரான்மெண்ட், அவனுடைய வம்ச வாரியான விஷயங்கள், அவனுடைய வாழ்வியல் சூழல்கள், இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு அந்த சம்பவங்களுடைய தன்மைகள் மாறலாம். ஆனா சம்பவங்கள் அதுதான். அப்படிங்கிறப்ப வந்து சம்பவங்களை இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வராரு, உங்களுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க வரீங்க வந்து என்கிட்ட ஜாதகம் பாக்குறப்ப ஒரு வாகனம் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன வாகனம்னு நினைப்பீங்க? நீங்க நம்ம ரெண்டு பேசுவோம், நான் வந்து நீங்க வரீங்க என்கிட்ட ஜாதகம் பாக்குறேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வாகனம் சொல்லுவீங்க. இதே ஒருத்தர் வராரு, நான் ஒரு வாகனம் வாங்கன்றப்ப ஆமா சார் ஒரு டெரஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன், அவர் அதை வச்சு பிசினஸ் பண்றது, அவருடைய மைண்ட் செட்ல இருந்து நான் சொல்லக்கூடிய பதில அவருக்கு ரிலேட் பண்ணிக்கிறாரு. ஒன்னொருத்தர் வரும்போது நான் வந்து ஒரு 10 லாரி வாங்கலான் இருக்கேன், ஒரு 5 கார்லாம் வாங்கலான் இருக்கேன், ஒருத்தர் மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கலான் இருக்கேன், ஆனா 530D வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மைண்ட் செட்ல சொல்றாரு. ஒருத்தர் என்ன சொல்றா, ஆமா சார் ஒரு ஆட்டோ வாங்கலான் இருந்தேன், லோன் கிடைக்குமா அப்படி. அப்ப என்னன்னா நான் சொல்லக்கூடிய பதில்கள் ஜாதகத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதுன்னு சொல்லும் பொழுது அந்த சம்பவங்களை நீங்களும் என்ன செய்யணும், அந்த 10 பேருக்கும் ஒருமித்த நிகழ்வுகள் இருக்கலாம், அவங்க வாழ்க்கை தரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும். வயிறு வலி வருது டாக்டர் போறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே வயிறு வலி வரணும்னு அவசியம் இல்லை. அப்ப டாக்டர் என்ன பண்றாரு, நீங்க என்ன சாப்பிட்டீங்க இது பண்ணீங்க, அப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வயிறு, அப்ப மைக்ரேன் தலைவலிக்கு 1500 காரணம் இருக்குங்கிறான். அப்ப அது போல எல்லாத்துக்கும் வேற காரணம் தான், தலைவலி தானே அது. அப்படிதான் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஜாதகத்துல கூடிய கிரக நிலைகள் இந்த மாதிரி தன்மையை வெளிப்படுத்துறப்ப உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு நான் சொல்றேன். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி அனலைஸ் பண்ண போறோம். அப்ப நீங்களும் சப்போர்ட் பண்ணும், நானும் சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப ஜாதகத்துல கூடிய கிரகங்களை, ஏன்னா உங்களுடைய நான் இன்னைக்கு காலையோட ஒரு லேடி பார்த்தேன், அவங்களுக்கு நான் சொன்னது நீங்கள் வாழக்கூடிய பகுதி, அவங்க இலங்கையில பிறந்து கனடால வாழ்றாங்க. உங்களுடைய மைண்ட் செட், நீங்க எத்தனை பிள்ளை பெத்துக்குவீங்கன்றத பத்தி எனக்கு எந்த ஒரு கவனமும் தெரியாது, அக்கறையும் இல்லை. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை வேற. இப்ப நம்ம ஊர்ல 2 பிள்ளைக்கு மேல பெத்துக்கிறது இல்ல, இப்ப ஒரு பிள்ளை ஆக்கிட்டாங்க. ஆனா இலங்கையில இருந்து ஸ்ரீலங்கா, கனடா போனவங்க, லண்டன் போனவங்க எல்லாம் 7 பிள்ளை பெத்துக்கிறாங்க இன்னும். அதாவது அவங்க வந்து 80sல இருந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு, குழந்தை பிறக்கிறதுல எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் அவங்க சமூகத்துல வரல. ஆனா நீங்க வந்து ஒரு 40 அந்த டைம்ல வந்து குடும்ப கட்டுப்பாடு முறைகளை நம்ம இந்தியாவுக்குள்ள நுழைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள், இந்திய மக்களுக்கு எல்லாம் மைண்ட் என்ன ஆயிருதுன்னா 2 குழந்தை 1 குழந்தை, அதுக்கு மேல குழந்தை பெத்துக்க கூடாதுன்றது. ஆனா ஜாதகம் பாக்குறப்ப அவங்க என்ன சாதாரணமா பேசுறாங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் 6 புள்ள 7 புள்ளன்னு பேசுறாங்க. போன வாரம் ஒரு ஜாதகம் வந்துச்சு, அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இங்க இருந்து போய் ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றப்ப நீங்க குழந்தையா இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாருமே எத்தனை புள்ள பிறக்குன்னு விளையாண்டுருப்போம் கைய பார்த்து, அப்புறம் வந்து ஜோசியம் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு கல்யாணம் ஆன பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றேன். அப்ப அவர் ஆமா சார் அப்படிதான் அப்படிங்கிற, என்னன்னு கேக்குறப்ப அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்குங்கிறாரு. அப்ப குழந்தைன்னா அது கேட்கணும், கல்யாணம் ஆகலைங்கிறாரு. கல்யாணம் ஆகாம எப்படியா குழந்தை பிறந்துச்சுன்னு கேக்குறேன். இந்த ஊர்ல அப்படிதான் எல்லா லேடிஸுமே வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களோட லிவிங் லைஃப்ல இருப்பாங்க, குழந்தை 2-3 குழந்தை கூட பெத்துக்குவாங்க, மேரேஜே கிடையாது அவங்களுக்கு. அப்ப ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கலாச்சாரம். இப்ப அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க வாழக்கூடிய வீடு, அவங்க சாப்பிடுற சாப்பாடு, அவங்களுடைய என்விரான்மெண்ட் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஜாதகத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்தது கூட அப்ப இந்த தான் அவங்க எதிர்பார்த்துட்டு, ஆமா சார் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அப்ப இது எப்ப ரெக்கவர் ஆகும், இது சரியாகுமா, முயற்சி தோத்துருமா ஜெயிச்சிருமான்னு கேட்கறப்ப நம்ம ஜாதக அடிப்படையில் பார்த்து இது ஜெயிக்கும் தோக்குன்னு சொல்லுவோம். அப்ப நான் திருப்பி சொல்றது, ஜாதக ரீதியாக ஒரு அனுமானிக்கிறோம், அந்த அனுமானம் உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தி போகிறதான்றத நீங்க அப்ப என்னன்னா,
நான் அப்படியே கட் பண்ண, நான் ஒன்னும் மை போட்டு பாக்கல. ஜாதகத்துல என்ன இருக்குன்றத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பேப்பர் கீழே இருந்து எடுக்கிறீங்க, அந்த பேப்பர் எடுத்து பாக்குறீங்க, மராட்டியில எழுதிருக்கு, என்ன செய்வீங்க? தெரிஞ்சா படிப்பேன், இல்லைன்னா தெரிஞ்சால் கிட்ட கொடுத்து. அவ்வளவுதான். ஜாதகம்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் மாதிரி. அப்ப நான் தெரிஞ்சாலும் அதை படிக்கிறேன். அது படிக்கிறது உங்களுக்கு ஒத்து போகுதான்னு பாக்குறது நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்ல. அதுல ஒண்ணுல கீழே போட்டு கூட நீங்க சொல்லிட்டு போலாம் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா அதை ஏத்துக்க போறீங்க, இல்லன்னா இல்லைங்க சார் இப்படி வரல. அப்ப வேற பாசிபிலிட்டிஸ். இப்போ இன்னைக்கு ஒரு ஜாதகம் பாக்குறப்ப அந்த ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு 2 திருமணம் ஆகுறதுக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கு 2 திருமணம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அவரு இல்லைங்க சார் நாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு குழந்தை இல்லை சரிங்களா, என் ஒய்ஃபுக்கு வந்து டோனர்ல வழியா செம்மன் வாங்கி நாங்க குழந்தை இதாயிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதை புரியாது, நம்மளுக்கும் அது புரியல. ஃபர்ஸ்ட் இது மாதிரி நிறைய கேஸ்கள் எடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்க ஆல்ரெடி வந்து வேற ஒரு கருவை சுமந்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கலாம். நமக்கு எல்லாமே அப்படியே புரியணும்னு அவசியம். நம்ம சொல்லும் பொழுது ஒருவேளை அவரு அப்படிலாம் இல்ல வேற மாதிரி பாருன்னு சொல்லி எனக்கும் புரியாது. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க சொல்றது சரிதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒண்ணு சொல்லும் பொழுது நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை நான் சொல்றது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன சொல்லிருப்போம், உங்களுக்கு 2 கல்யாணம் ஆகும், மனைவிக்கு வேற ஒரு கல்யாணம் ஆகும் நம்ம சொல்லிருப்போம். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அவர் இந்த சிச்சுவேஷன் சொல்லும்போது அது நடந்துருச்சு, நாமளும் ரிலேட் பண்ணிக்கிறோம், அவரும் ரிலேட் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான் நம்ம ஜோசியத்துல புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால்ட்ட வந்து மாத்த வந்தீங்கன்னா நான் மாத்தி தர போறேன். ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்ன்றத சொல்லும். அதை உங்களுடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அந்த நீடை என்கிட்ட சொல்லும் பொழுது நான் வந்து ஆமாங்க சார் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கேன், ஆனா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்கா, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்றதையும் ஜாதகத்துல பார்த்து சொல்லுவோம். அப்ப நீங்க இந்த மாதிரி பிசினஸ் ஆமா சார் இந்த பிசினஸ் தான் பிளான் பண்ணிருக்கேன்றப்ப அது இந்த காலத்துல இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேமே தவிர இதுல எதை மாத்தி அமைக்கிறதோ கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ பவர் கொடுக்குது அப்படின்றது எதுவுமே ஜோசியத்துல கிடையாது. நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஆன்மீகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஐயா. இப்போ நான் வந்து ஜோதிடமும் ஆன்மீகமும் எங்கேயாவது சேருதா ரெண்டோடையும், இல்ல அது ஒரு தனி வழி இது ஒரு தனி வழி அப்படின்னு இருக்கா அப்படின்ட்டு ஆன்மீகத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. வாழ்வியல் எல்லாமே ஆன்மீகத்தோட தொடர்பு. அந்த மாதிரி வாழ்வியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு தொடர்பு மாதிரி ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு உண்டு. வாழ்வியலோட ஜோதிடம் தொடர்பு பெற்றதுனால நிறைய பேர் தொடர்பு படுத்திக்கிறாங்க. இப்ப நீங்க மளிகை கடைக்கு போறீங்க, ப்ரொஃபஷனல் ஸ்டோர் போறீங்க, தராசுல பொட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு வச்சுக்கிறாங்க? நீங்க பொட்டு வச்சதுனால சரியா அழக போதாது, அது அவங்களோட நம்பிக்கை. அவ்வளவுதான். அப்ப ஜோசிக்காரங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்க தொடர இடத்துல பூரா மஞ்சளை தடவி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதே இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் ஒரு நட்சத்திரம் தோன்றும்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் இப்படி கோயிலுக்கு வழிபாடு பண்ணி சொல்லிருப்பாரா, பூஜை பண்ணி சொல்லிருப்பாரா? இல்ல, அவர் அவருடைய ஊர் வழிபாடுல அவர் செஞ்சிருப்பாரு. அப்ப வழிபாடுகளோடு தொடர்பு பெறுவது, இந்த வாழ்க்கையை பத்தி பேசும்பொழுது ஒரு தொடர்பு பெறுவது. இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து இப்படி சாதாரண பேசுறதுக்கும் இந்த ரூம்ல வந்து வெறும் புகையெல்லாம் விட்டு லைட் எல்லாம் போட்டு இருட்டாக்கி ஒரு மாதிரி சாம்பிராணி புகையெல்லாம் வச்சு பேசுறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. அந்த ஃபீலை கிரியேட் பண்றது எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபீலோட நீங்க லிங்க் ஆகணும், நீங்க நான் சொல்றதை நம்பணும், நான் என்ன கடவுளுக்கு இணையா நீங்க பார்க்கணும், அந்த மைண்ட் செட் கிரியேட் பண்றாங்க. அது தேவையில்லை. ஆன்மீகம் அப்படிங்கிறது நீங்க கடவுளோட தொடர்பு அவங்க பிசினஸ்க்கு பொசிஷன் பண்றாங்க, ஒவ்வொரு அவங்க நம்புறாங்க இல்லையா? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த நம்பிக்கை ஒரு ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணும்போது நம்பிக்கை தன்மை ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இப்ப நீங்க என்னன்னு தெரியல, இப்போ எல்லாருமே எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? மேல ஊ போடுவாங்க. கிறிஸ்டின் என்ன சொல்றாங்க? ஹேவன் அது இதுன்னு எழுதுறாங்க இல்லைங்களா? அப்ப பரலோகத்துக்கும் புறாவேன்னு எழுதி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பேப்பர்ல எழுதுறதுக்கும் பரலோகத்துக்கு எந்த தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கா? நான் வந்து எழுத போறது வந்து மளிகை கடை லிஸ்ட், அதுல ஊ போட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை. அது அவங்க யாரை கடைக்காரனை ஏமாத்துறதுக்கு ஊ போடல, அவங்க நம்புறாங்க. அது போல ஜோசிக்காரங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப அவங்க எதை செஞ்சாலுமே அவங்களுடைய நம்பிக்கையோட தொடர்பு படுத்தி செய்யும்போது அவங்க ஆரம்பிக்கிறப்ப ஊ போட்டு சாமி போட்டு லாபம் போட்டு எல்லாம் போட்டு ஆரம்பிக்கிறப்ப ஏன் அதுல அதிகமா இருக்கு அப்படின்னா, இது வந்து வாழ்க்கையோட தொடர்பு ஒரு இதா இருக்குது. இது ஒரு மறைபொருளாவே இருக்கு. நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியல. வாழ்க்கை போறதெல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப கடவுளுக்கு இப்போ இணையாக இதை பாக்குறாங்க. அதனாலதான் இப்ப நீங்க சாதாரணமா இப்ப நீங்க ஒரு டாக்டர் பார்க்க போறீங்க, என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் டாக்டர் பார்க்க போறப்ப? ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு போவோம், இல்லன்னா நமக்கு என்ன பிரச்சனையோ அதை விளக்கமா அவருக்கு சொல்ல போறோம். மெக்கானிக்க பார்க்க போறதா இருந்தா கார் வண்டி எடுத்துட்டு போவோம், அதுல இருக்க பிரச்சனையை சொல்ல போறோம். ஜோசியரை பார்க்க போறப்ப என்ன கொண்டு போவீங்க? ஜாதகம் எடுத்துட்டு போயிட்டு பொதுவா ஜோசியம் பார்க்க போறப்ப என்ன வாங்கிட்டு போவாங்க? அவங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தாம்பூலம் அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க.
அந்த தாம்பூலம் வெறும் வெத்தலை பாக்காவோ இல்ல வாழைப்பழம் ஒரு பெரிய செட்டாவோ பண்றாங்க. அவங்களோட நம்பிக்கை, ஒரு மரியாதை நிமித்தம். ஜோதிடம் என்பது நம்மளோட எதிர்காலத்தை சொல்றதுனால அது கடவுளுக்கு அல்லன்னா அந்த சாமிக்கு அந்த அந்த தன்மைக்கு இடத்துல பாக்குறாங்க. அப்ப கணிதாக்கியால் அப்படிங்கிறவங்களை வந்து இன்னுமே உயர்வான இடத்துல சமூகம் பாக்குது. ஏன்னா நான் வாழ்க்கையில இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை என்னுடைய கவுன்சிலர்கிட்டயோ முதலமைச்சர்கிட்டயோ இல்லைன்னா ஒரு போலீஸ் எஸ்பிடியோ யார்கிட்ட சொன்னாலும் நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியாது. அதுக்கு யாருமே வந்து விளக்கங்கள் கொடுக்க போறது இல்ல. ஒரே ஒரு விளக்கம், வாழ்க்கை பற்றி பயம் வரும்போது விளக்கம் கொடுக்கறது ஜோசியக்காரரா தான் இருக்கிறாரு. அப்ப அந்த ஜோசியக்காரரை பார்க்க போறப்ப எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப நாங்க கேட்கிறப்ப ஆமா சார் சொல்றாங்க, எல்லாருமே வந்து சொல்றது இல்ல. அப்ப நம்ம எடுத்து பேசும்பொழுது அவங்க ஆமா சார் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இதை எப்படி ஹேண்டில் பண்றது, என்னால விட முடியல, நான் ஃபர்ஸ்ட் பிளாக் பண்றேன், அப்புறம் திருப்பி அவங்களாவே வராங்க, எனக்கே ஒரு மாதிரி சிந்தனை ஆசை இருக்கு, நானே போய் பேசுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்பொழுது இவங்க பர்சனலா கனெக்ட் ஆகும்போது அவங்கள பொறுத்தவரைக்கு அவங்க கடவுள் அப்படிங்கறது எதுக்கு நீங்க நம்புறீங்க, நான் நம்புறோம், மக்கள் நம்புறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு லைஃப் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா லைஃப் ஒரு மாதிரி மறைபொருளா இருக்கு, அது கடவுளுக்கு தெரியும். நம்ம சில விஷயங்களை நம்ம கடவுளை வச்சு ஹேண்டில் பண்ண முடியும் நம்புறாங்க. அப்ப கடவுள் கும்பிட்டும் நம்மளுக்கு நடக்கலன்றப்ப அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் யாரும் பார்க்கறோம், ஜோசிகாரன் கிடைக்கிறப்ப ஜோசியரையும் கடவுளா நம்புறாங்க. இப்படி நம்பும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள், ஒருத்தவங்க நான் பலன்கள் சொல்றேன், ஒரு ஜோசிகாரர் அவர் படிச்ச விதிகளை வச்சு பலன் சொல்றாரு, ஆனா பாக்குறவங்க இவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவருக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் பாக்குறப்ப உங்கள்ட்ட ஏதோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட், இது காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தோடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியுது அவனால அப்படின்னு என்ன பார்த்து பேசும்பொழுது எனக்கே ஒரு போதை வந்துருது, கடவுள் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல. ஆமா, நம்ம வந்து எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கை வரும்போது ஜோசிகாரங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது இயற்கை தானே. இப்போ ஒரு போலீஸ்ல ஒரு பெரிய ஹையர் போஸ்ட் போறப்ப எல்லாரும் வணக்கம் வைக்கிறப்ப அவருக்கு ஒரு போதை வர மாதிரி, எல்லா ஒரு ஏதோ ஒண்ணு காசு அதிகம் அந்த மாதிரி ஜோசிகாரங்க அந்த போதை வரும்போது அவங்க என்னன்னா தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, அடையாளத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து பொதுவாக இந்த விஷயத்துல தன்னை ஒரு பியூரிட்டி பண்றதுக்கு, நான் ஒரு பியூரான ஆளு பாக்குறது என்ன ஒரு ஆன்மீகத்தை வச்சுக்கிறது நல்லது தானே. அப்ப நான் வந்து ஒரு பியூரான ஆளு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆளு, என்ன நீங்க வந்து ஈஸியா ரீச் பண்ணலாம், நான் கடவுளுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு ஒரு உயர்வை கொடுக்குறப்ப அப்படி கொண்டு வந்ததை தவிர ஆன்மீகத்திற்கும், ஆன்மீகம்ன்றது விட்டுருமே, மதங்களுக்கும் சடங்குகளுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா வந்து இதை ஹேண்டில் பண்ண ஆளுங்க, ஜோசியத்தை ஹேண்டில் பண்ண ஆளுகளுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஜோசியத்தை நம்பல, நீங்க ஜோசியத்தை நம்பாம இருக்கலாம், நான் ஒரு 15 விதி சொல்லி கொடுக்குறேன், அது எல்லாருடைய ஜாதியில அப்ளை பண்றப்ப அந்த விதிகள் பக்காவா பொருந்துது. அப்ப ஏதோ ஒண்ணு பெருசா ஏதோ பிரபஞ்சம் பக்காவா ஒரு டிசைன்ல இயங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும்பொழுது நம்மளுக்குள்ள ஏதோ ஒண்ணு ப்ராப்பரா இயங்கிட்டு இருக்குன்ற நம்பிக்கை ஜோசியக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட, சும்மா சொல்றேன், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா கூட ஒரு 50 ரூல் நான் பிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். அந்த 50 ரூலுமே எல்லா ஜாதத்திலையும் சொன்னான். இப்போ ஒரு லேடி ஒரு ஜாதகம் பாக்குறோம், பையன் ஜாதகம் பாக்குறோம், எனக்கு இந்த பிரச்சனை ஆமான்னு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேக்குறப்ப அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? ஜாதகம் ஒரு மனிதனுடைய பிறந்த தேதி மட்டுமே ஒருத்தனுடைய வாழ்க்கையில நிறைய தகவல்களை சொல்லுமா அப்படின்னு பாக்குறப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு மிராக்கிளா இருக்கு. அப்ப இதுக்கு இந்த படப்பு இல்லைன்னா இந்த நடவடிக்கைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஒண்ணு இருக்குன்றப்ப நம்மளுக்கு இயல்பாகவே கடவுள் நம்பிக்கை மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்ற நம்பிக்கை வரும்பொழுது அவங்க இன்னுமே கொஞ்சம் அதிகமான இதுல இருக்கிறதுனால அது வருது. கிடைக்கிற மாதிரி நிறைய பேர் காவி உடை போட்டுக்கிட்டு, ருத்ராச கோட்டை போட்டுக்கிட்டு, தன்னை சாமியார் போல பூசாரி போல காட்டிக்கிட்டு படம் சொல்றவங்களுக்கு நான் சொல்லல, அது வந்து அவங்களுடைய பிழைப்புக்காக அவங்க செய்யறாங்க. நிறைய கோயில்கள்ல போய் கேட்கறாங்க. இப்ப நிறைய பேர் ஜோசிக்காரங்க என்ன கேட்பாங்கன்னா, கோயில்ல போய் சாமி கும்பிடும்போது எங்க பிள்ளைக்கு இப்படி ஆகல, எங்க பொண்ணுக்கு அப்படி ஆகல, எனக்கு எப்ப கல்யாணம் சொல்லுங்க சாமி அப்படின்றப்ப அவர் என்ன செய்வாருன்னா வரவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவர் ஜோசியம் கத்துக்குவாரு. அப்ப குருக்களே ஜோசியராவா ஆயிடுறப்ப அவர் ஒரே பிசினஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரே பிசினஸ் கத்துக்கிறாங்க. ஆமா, கத்துக்கிறப்ப அவங்க பாக்குறவங்களுக்கு பூஜை பண்றவங்க தான் ஜோசியம் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அப்படி எதுவும் இல்ல. நம்ம சொசைட்டில வந்து வள்ளுவர்ன்ற இனம் பார்ப்பாங்க, ஜாதகம் பாக்குறவங்க வள்ளுவர்ன்ற ஒரு ஜாதி இருக்கு, அந்த ஜாதிக்காரங்க ஜாதகம் பார்ப்பாங்க. இப்ப கொஞ்சமா பரவி இந்த குருக்களும் பாக்குறாங்க. குருக்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க, இப்ப வந்து வள்ளுவர்கள் இருந்து மாறி வேற சின்ன சின்ன ஜாதிகள் பார்ப்பாங்க ஊருக்குள்ள. இது மாறி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை சொல்றதுனால மக்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கிறதுனால, இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, ரெண்டு பேருக்கும் காமனா நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, இறைவன் தான் அதெல்லாம் நடத்துறாரு, அதனாலதான் சொல்லி வச்ச மாதிரி நடக்குது, இதுக்கெல்லாம் ஒரு கர்மா காரணம், இதுக்கு பின்னால ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குன்றப்ப அந்த ப்ராசஸ் மேல நம்பிக்கை வரும்போது இது அப்படியே கடவுளோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வரும்போது அவ பிரச்சனை இருந்தா இதுக்கு ஒரு ரெமிடிஸும் இருக்கும், ஒரு பரிகாரம் இருக்கும், கடவுள்ல வழிபட்டோம்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிறப்ப இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க நம்பிக்கை விஷயங்களை பரப்புறாங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.